ஹாய் எல்லாருக்கும். ஸோ என்னோட பேபிக்கு நான் வந்து இனிஷியலாக சாலிட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னெல்லாம் கொடுத்தேன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து நாங்கள் இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த குலதெய்வம் கோவிலில் போய் சாப்பாடு அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு பொங்கல் கொடுத்தோம். அப்புறம் அப்படியே டே பை டே எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ பொங்கல் கொடுத்துட்டு வந்து நெக்ஸ்ட் டேலேருந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லாமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சாஃப்ட் ஃபுட்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இட்லி அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இட்லி கொடுக்கல. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா, ராகி கூழ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ராகி கூழ் தான் கொடுத்தோம். அது வந்து பால் எடுத்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்தது. அவனுக்கு ராகி கூழ் ஃபஸ்ட்டே பிடிக்கல. அதனால் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான் அதை குடிச்சு. அதனால் நாங்கள் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு கஞ்சி மாதிரி வச்சு அந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோன்னா அப்படியே பழகிட்டான். அப்புறம் இட்லி, அப்புறம் ஆப்பிள் இந்த மாதிரி எல்லாமே வேக வச்சு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே சாப்பிட ஆரம்பித்தான். அப்புறம் வந்து ஒரு பாயிண்டில் அப்படியே சாப்பிட்டு பழக ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஏஜில் வந்து 7-8 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து எக்கு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஸோ எக்கு வந்து அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அவனுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கல. ஒரு மாதிரி வாமிட் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான் எக்கோட ஸ்மெல்லுக்கு. ஸோ அப்புறம் வந்து நான் கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி வேறு எதுலையாவது அதில் வேறு மாதிரி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பேன்கேக் மாதிரி தான் சாப்பிட்ருக்கான். எக்கு வந்து அவனுக்கு சுத்தமாகவே பிடிக்கிறதில்ல. ஸோ பேன்கேக் மாதிரி நான் வந்து பனானா அதெல்லாம் போட்டு தான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவனுக்கு வந்து ஒரு நாளைக்கு சாப்பிடுவான், ஒரு நாளைக்கு சாப்பிட மாட்டான். ஒரு நாளைக்கு வந்து சுத்தமாகவே சாப்பிட மாட்டான். கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தானா அப்புறம் அடுத்த நாள் சுத்தமாகவே சாப்பிட மாட்டான். அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து என்றைக்குமே வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வரேன். ஒவ்வொரு பேபியும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. எனக்கு என்னோடய பீடியாட்ரிஷியன் சொன்னது என்னென்னா, எப்போவுமே ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. லைக் என்னென்னா, அவங்க வந்து அதை ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்க வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஃபுட்டவே பிற்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் என்னோடய பேபிக்கு நான் இப்படி எல்லாம் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும். அப்புறம் நான்வெஜ் வந்து நான் 11 மந்த்ஸ்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். லைக் சூப்ஸ் மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். பட் இப்போ வந்து வெறும் சிக்கன்லாம் அந்த பீசஸ் மாதிரியெல்லாம் கொடுக்கறதில்ல. வெறும் இது மட்டும்தான் இப்போதைக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் அவன் சாப்பிட்டுட்ருக்கேன். இதெல்லாம் தான் நாங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்கும். இப்போவுமே ஒவ்வொரு ஃபுட்ஸ் எல்லாம் கொடுக்குறதுக்கு லைட்டாக பயமாக தான் இருக்கணும். ஒவ்வொரு டைமும் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் எல்லாமே கொடுப்பேன். ஸோ இதெல்லாம் தான் அவன் சாப்பிட்றது எல்லாமே. ஸோ எப்போவுமே வந்து பேபிக்கு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணவே பண்ணாதீங்க. அதை தான் சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ.